ஜெய் குருதேவ். Gurudev, I do all practices when I am in problem. பிரச்சனையில இருக்கும் பொழுது எல்லா பயிற்சிகளையும் நான் விடாம பண்ணிடுறேன். But otherwise, I stay away from the path. மற்ற நேரங்கள்ல ஞானத்துல இருந்து விலகியே இருக்கேன். What should I do? நான் என்ன செய்யறது? குருதேவ் சொல்றாங்க, this you figure out. இது என்னங்கிறது நீங்களே கண்டுபிடிங்க. When there is a misery, everyone thinks of God. எப்பெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்பெல்லாம் என்ன பண்றாங்க? கடவுளை நினைக்கிறாங்க. But why will misery touch them who thinks of God even when happy? அதாவது சந்தோஷமாக இருக்கும் போதும் இறைவனை நினைக்கிறவங்களுக்கு கஷ்டம் ஏன் வரப்போகுது அப்படின்னு கொண்டு சொல்றாங்க. இது ஒரு பழமொழியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிந்தியில ஒரு பழமொழியை சொல்லி ஏன்னா இதே அர்த்தமா இருக்கக்கூடிய கஷ்டத்திலையும் நீ நினைச்சேன்னா துக்கமே வராது. கஷ்டத்திலையும் இறைவனை சந்தோஷமாக இருக்கும் போதும் நம்ம இறைவனை நன்றி செலுத்துறதோ இல்ல இறைவனை நினைக்கிற அந்த மாதிரி இருந்தா துக்கமே வராது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றாங்க. திஸ் அப்ளைஸ் டு அஸ் ஆல்சோ. இது நமக்கும் என்ன பொருந்தும். when you are doing pranayama sudarshan kriya and when you are happy, then that happiness will continue. pranayama sudarshan kriya இதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா ஒரு ஆனந்தமான நிலை ஏற்படும். அந்த சந்தோஷம் என்ன தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றார். happiness will continue. There was an article in the paper which mentioned that the only way to cure depression is by meditation. ஒரு ஆர்டிக்கல் பேப்பர்ல ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இருந்ததா என்னன்னா இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அது தியானம் அப்படின்னு சொல்றாங்க. Anti-depression medicines will make the depression come back. டிப்ரெஷனுக்காக அதுக்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாமே அதிகமா எடுத்துக்கிறதுனாலே டிப்ரெஷன் வருது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. There is a rebound of depression with anti-depression medicines, but with meditation there is no such rebound. இந்த மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதனாலேயே நிறைய இந்த டிப்ரெஷன்லாம் ஏற்படுது, மன அழுத்தம்லாம் ஏற்படுது. ஆனா தியானத்தினால அப்படிலாம் எதுவும் ஏற்படுதில்லை அப்படின்னு சொல்றாங்க. Today millions of people are suffering from depression and they are not even aware of it. நிறைய பேர் என்ன பிரச்சனை இருக்குன்னு மன அழுத்தம் இருக்குன்னு என்ன பண்றாங்க? கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கான இப்படி ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. They don't know there is a way which can make them free from depression. அந்த மன அழுத்தம், மன குறைபாடு இந்த மாதிரி அதுல இருந்து ஒரு தீக்கிறதுக்கு அதெல்லாம் வெளியே வரத்துக்கு ஒரு வழி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. You need to tell people around you about meditation. தியானம் பத்தி அதெல்லாம் இந்த பிராணாயாமா சுதர்ஷன் கிரியா பத்தி எல்லாருக்கும் என்ன பண்ணும்? சொல்லணும், நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. You need to tell people around you about meditation. உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. ஏன்பா கஷ்டப்படுறீங்க? இந்த மாதிரி ஒரு வழி இருக்கு, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. It takes one out of depression and suicidal tendencies. இல்லையா? என்ன பண்ணோம்? அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவங்களே வெளி வரத்துக்கு அதுக்கு ரொம்ப உதவி பெறும். இன்னொன்னு என்ன, அந்த டிப்ரெஷன் ஏற்படுறதுனால்தான் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு தற்கொலை மனப்பான்மையும் என்ன பண்ணுது? அது தடுத்து நிறுத்தும். அதுல இருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குருதேவன் சொல்றான். அதனால நமக்கு ஏதோ ஒரு பாக்கியம், நமக்கு ஏதோ ஒரு புண்ணியம், நமக்கு இந்த ஞானம் என்ன பண்ணிருக்கு? கிடைச்சிருக்கு இல்லையா? தெரியாதவங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, இதை பத்தி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா வெளியே தெரியாது. வெளியே பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால எல்லாருக்குமே சொல்றது நல்லது. அதான் சொல்றேன்.
கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்றது ரொம்ப 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 நல்லது. அது நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அதுல எந்த தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் தட். புரியுதுங்களா? அதுதான் நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ என்ன இன்னைக்கு கத்துக்கிட்டோம், சந்தோஷமா இருக்கும் போதும் என்ன நம்ம நன்றியோட இறைவனை நினைக்கும் பொழுது துக்கம் நம்மளை வந்து தாக்காது. துக்கம் ஏன் வரப்போகுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஜெய குருதேவ்.